என்ன பில்டப் கொடுக்குறியா இல்லாட்டி என்ன இது பண்ணுறியாரு. ஆனால் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏன்னா வேலையை விட்டு கூட வாங்கினா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ அதை பற்றியில் கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. பாப்போம் இந்த மாநாடு நடந்து முடிந்தோன்னே எப்படின்னு இருப்பேன். கண்டிப்பாக நடக்கும். வெங்கட் பிரபுவான ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம மட்டும் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இருக்குது. நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த டாக்ஸினான்ற ஒரு ஆப்போடைய லான்ச்சில் வந்து கலந்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டாக்ஸினா ஆப் வந்து என்னென்னா வந்து ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஊரில் இல்லாத ஆப்பா அப்படின்ட்டுலாம் இல்லை. இதோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து ஒரு டாக்ஸியை வந்து அந்த டிரைவரே வந்து அவங்களுடைய ரூட் பிளானை மட்டும் இல்லை ப்ரைஸிங்கை வந்து நிர்ணயிக்கும் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஒரு புது வெஞ்சர் இது. இந்த டீம் வந்து வெற்றி பெற என்ன பண்ணாமல் அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் டீமு. அதாவது வந்து இந்த ஆப் வந்து ஒரு சேவை ஓரியன்டாக வந்து கொண்டு போகணும், எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்கும். ஸோ என்னோட தாழ்மையான இது வந்து எல்லா ஓட்டுநர்களும் இதை வந்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். டாக்ஸினா ஃபவுண்டர் திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் டர்ன்ட் ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 40 வண்டிக்கு முதலாளி ஆயிருக்காரு. அது இல்லாமல் ஒரு 100 வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்துட்ருக்காரு. அவர் எந்த விதமான கட்டுப்பாடுல இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட எண்ணத்துலேருந்து உருவானது தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை நான் வந்து ஒரு ஓட்டுநராக ஆரம்பித்தேன், நான் இன்றைக்கி முதலாளி ஆகியிருக்கேன், என்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க, அவங்கள திரும்ப முதலாளியாக மீட்டெடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த மீட்டெடுக்கிறதுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பத்தோட உதவி தேவை. அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஃபவுண்டர் பிங்கு, பரத், நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் டாக்ஸினா. இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது, அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க. 10 லட்சம் 12 லட்சம் சில பேர் 20 லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சிருக்கிற முதலாளிங்க. அந்த முதலாளிகளை திரும்ப மீட்டெடுக்கிறது தான் டாக்ஸினோட வேலை. இப்போ நீங்கள் அவங்ககிட்டே போய் கேட்டிங்கனாலும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு கேப் டிரைவராக இருக்கேன், கால் டாக்ஸி டிரைவராக இருக்கேன் பாரு, அவங்க டிரைவர் கிடையாது, அவங்க வந்து முதலாளிகள். இந்தியாவோட அடிப்படையே வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேலே வரதான். அதில் ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள். இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவர்கள். அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையை திரும்ப கொண்டு வந்துட்டோன்னா அவங்க தொழில் அவங்க பெருசாக போக முடியும். இன்றைக்கி அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு ஜனநாயகப்படுத்துறது தான் டாக்ஸினா. இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம், போன வருஷம் சேலமில் லான்ச் பண்ணியிருந்தோம், இப்போ சென்னை, இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னென்னா, நாம் கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நம்ம பிளாட்ஃபார்மை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல. அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க, அந்த வண்டியோட ஓனர் அவங்க, அந்த வண்டிக்கான தேவை என்ன, அந்த வண்டி எவ்வளோ சம்பாதிக்கணும், 1 கிலோமீட்டர் ஓட்டுனா அதுக்கு எவ்வளோ தேய்மானம் இருக்குது, அதில் எந்த ரேட்டுக்கு ஓட்டுனா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றதை வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க. ஏன்னா அது அவங்க தொழில். அதனால அந்த ரேட்டை முடிவு பண்ணுற சுதந்திரத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க பயணிகள் கிட்ட நிறைய சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை, இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு 2 ரேட் வச்சுருக்கோம். அந்த ரேட்டுக்குள்ளே ஒரு ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதாக இருக்கும், மக்களுக்கும் சரியான வாடகையில் வண்டி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம். அண்ட் 2வது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப்பு டெக்னாலஜி இன்றைக்கி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம யார் இருக்கோம், இன்றைக்கி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற நிறைய ஆப் வந்து அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, கம்பெனி எங்கே இருக்குது, யார் எங்கேருந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாமல் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து
நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா, சரிப்பட்டு வருமானா வராது. ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம். இங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் கேர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை. இதை அட்ரஸ் பண்ணும் விதமா உலகத்திலேயே முதல் முறையா ரைட் ஹெயிலிங் ஆப்பை சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸா ஃப்ரான்ச்சைசி மாடல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊர்ல ஏற்கனவே டிராவல் இண்டஸ்ட்ரியில 4 வருஷம் 5 வருஷம் இருந்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைஸியா. ஸோ ஃப்ரான்ச்சைசி ட்ரிவன் ரைட் ஹீலிங் மாடல் இதுதான் முதல் சிஸ்டம். இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு ஃப்ரான்ச்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம ஃப்ரான்ச்சைசி டெபாசிட் வாங்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரான்ச்சைசிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுல அங்கே அவங்க அந்த ஊருக்கான அடையாளமாக இருப்பாங்க, அவங்க முகமாக இருப்பாங்க. திருச்சியில் போய் இறங்குறோம் ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஊரில் அவங்க தான் உங்களோட முதல் கான்டாக்ட். அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஃப்ரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போக போகிறோம். இதே மாடலை தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்ட்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல். லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்ஸினா வி ஆர் நாட் ஜஸ்ட் அன் ஆப், வி ஆர் பீப்புள்ஸ் கேப். அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டிக்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது. அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சப்சிஸ்டம்ஸ் தேவை. அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமாக A to E ஆஃப் டாக்ஸினான்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள் அண்ட் அவங்க தொழிலில் அடுத்த லெவலுக்கு மேலே வரதுக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள், அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கானது, அவங்கள வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள், இப்படி அவங்க தொழிலில் எந்தெந்த இடத்தெல்லாம் தோய்வடைவாங்களோ அந்த தோய்வடையாமல் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா. ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது, வி ஆர் அன் ஈகோ சிஸ்டம், ஏ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்னைக்கு சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சார், இப்போ வந்து கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கேருந்து புக் பண்ணும்போது நீங்களே பார்த்து நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. புக் பண்ணும்போது அவங்க ஃபோன் பண்ணி நம்ம காலில் வரும்போது சார் 350 ரூபா ஆயிருக்கு, நீங்கள் 400 ரூபா கொடுங்க, நான் உடனே வந்து உங்கள் இடத்துல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அது இல்லாமல் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரோ கார் டிரைவரோ வந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா மேலே சொல்லும் போது அப்போ வந்து அந்த ஆப்போட தான் பிரச்சனை வருது மக்களுக்கு. ஏன்னா டிரைவர் வந்து கட் பண்ணிட்டு போயிடறாங்க, அது திருப்பி அந்த ஆப்பை வந்து மக்கள் போயிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுமாதிரி இந்த பிரச்சனை நடக்குமா சார்? இந்த பிரச்சனைக்கான அதாவது நாங்கள் இந்த ஆப்பை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 700-800 டிரைவர்ஸ் கிட்ட நாங்கள் போய் பேசணும் சார், அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. அந்த பிரச்சனைக்கான அடிநாதம் என்னன்னு போய் அங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற பிரச்சனை எங்கே வருதுன்னா அவங்களுக்கு சரியான அமௌண்ட் கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற 350 ரூபா இருந்தாலும் அவங்க கைக்கு கடைசியாக போய் சேர்றது அதில் 30-40% உங்களுக்கு கமிஷனாக போயிட்டு தான் மீதி கைக்கு போய் சேருது. அதை வச்சுட்டு அவங்க ஃபியூவல் பார்க்கணும், அவங்களோட வருமானம், வண்டிக்கான தேய்மானம், இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகை அதாவது அவங்க கைக்கு கிடைக்கிற தொகை அந்த சவாரிக்கு போதுமானதா இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து ரேட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். இந்த சவாரி வருது, இதுக்கான ரேட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அந்த ரேட்டு பயணிக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் ட்ராவல் ஆக போகிறாங்க. ஸோ ரேட்டோட விஷயத்தை அவங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை வராது சார். ஏன்னா இங்கே ரேட்டை நாங்கள் தீர்மானிக்க நாங்கள் ஒரு அளவுகோலை தான் தீர்மானிச்சிருக்கோம். இது மினிமம் இது மேக்ஸிமம்ன்ற ஒரு அளவுகோல். இந்த அளவுகோலுக்குள்ளே அவங்க வந்து ரேட்டை கேட்க போகிறாங்க, அது பயணிக்கு கட்டுப்படி ஆகும்போது அவங்க பயணம் பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சனை அந்த இடத்துல வராதுங்க சார். நானே ஒரு புக் பண்ணுறேன், ஒரு 200 ரூபா காட்டுது. சரி ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுவது பார்த்தீங்கன்னா புக் பண்ண பிறகு அவங்க சொல்கிற அமௌண்ட் தான் நாங்கள் பே இப்போ நான் அது எப்படி சார் எடுத்துக்க முடியும்? மக்கள் வந்து நான் கேட்குறேன், மக்கள் வந்து நான் வந்து 150 ரூபான்னு சொல்லிட்டு உங்கள் ஆப்புக்குள்ளே வரேன், எல்லா இடத்துலையும் 150 ரூபா தான், நான் உள்ளே போகும்போது ரேட்டே காட்டாது. ஸோ டிரைவர்ஸ் சொல்கிற அமௌண்ட் தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போ எப்படி நான் மக்கள் வந்து எப்பவுமே வந்து டாக்ஸி ஆப்புக்குள்ள வருவாங்க? ஓகேங்க, நான் இப்போ நம்ம ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ நீங்கள் இங்கே ராமபுரத்தில் இருக்கோம், நீங்கள் வந்து வடபழனி போகணுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மற்ற ஆப்பில் கேப் புக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ரைடு அலோகேட் ஆகிடும். நம்ம ஆப்பில் என்ன ஆகுனா, நீங்கள் இங்கேருந்து நான் வடபழனி போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரைடு ரெக்வஸ்ட் போட்ட உடனே சுற்றி ஒரு 5 டிரைவர் இருந்தாங்கன்னா 5 பேருக்குமே இந்த ரெக்வஸ்ட் போகும். ஆனால் உங்கள் பேருங்கன்னா மோகன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ராமாபுரத்துலேருந்து வடபழனி போகிறதுக்கு ஒரு ரைடு வந்திருக்கு, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு படி உங்களுக்கு 150 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டும். நான் வரேன் அப்படின்னு ஒரு ரைடை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிஸ்ட் வரும். உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு லிஸ்ட் வராது. இந்த சுற்றி இடத்துல 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரோட லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஒரு டாடா இண்டிகா இருக்குது, 2 நிமிஷத்தில் வந்துடுவார், அவர் 150 ரூபா கேட்குறாரு.
ஒரு இட்டியாஸ் இருக்கு, அவர் 5 நிமிஷத்துல வந்துருவாரு, 200 ரூபாய் கேட்கிறாரு. இன்னொரு டாடா இண்டிகா இருக்கு, அவங்க வந்து 8 நிமிஷத்துல வராங்க, 170 ரூபாய் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வருங்கண்ணா. இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுது, இந்த வண்டி நல்ல வண்டியா இருக்கு, வண்டியோட ரேட்டிங் கரெக்டா இருக்கு, எனக்கு சீக்கிரத்திலேயே வருதுன்ற இந்த 4 ஆப்ஷனையும் வச்சுதான் நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க. ஸோ நீங்க எந்த வண்டியில பயணம் பண்ண போறீங்க, எந்த ரேட்டுக்கு பயணம் பண்ணி போறீங்கன்றதே நாங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறதில்ல, 5 ஆப்ஷன் கொடுக்க போறோம். அதுல ஒன்று சூஸ் பண்ணி தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. ஸோ வண்டியை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுநர் அவருக்கும் நான் என்ன ரேட்டுக்கு ஓட்ட போறேன்றது தெளிவா தெரியும். நீங்களும் எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படியா இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டு நீங்க சூஸ் பண்றீங்க. ஸோ 2 பேருக்குமே இந்த ஆப்ஷனை கொடுக்குறோம். இப்போ இருக்கிற எந்த ஒரு தளத்துலையும் அந்த ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு ரேண்டமா ஒருத்தர் அசைன் ஆவாரு, ரேண்டமா ஒரு ரேட் வரும், இந்த ரேட் வந்து வேற இடத்துல இருந்து நிர்ணயிச்சு வரும். ஸோ நாங்கள் அந்த இடத்த வந்து ஜனநாயகப்படுத்திருக்கோம், சுதந்திரப்படுத்திருக்கோம். பொருள் வச்சிருக்கிற அவர் எனக்கு. ஆனால் இது எங்கேருந்து எடுத்தோம்னாங்கன்னா, இந்த ஆப் ஈகோ சிஸ்டத்தெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம ஆட்டோ தான். நம்ம என்ன பண்ணுவோம், ரோடுக்கு போவோம், ஸ்டாண்டில் இருக்கும் ஆட்டோ, இல்லை வழியில் ஆட்டோ இருக்கும், ஒரு 4 பேர்கிட்ட கேட்போம், அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நாம் ஒரு ரேட்டு கேட்போம். ஃபைனலாக என்ன ஆகும், ஒரு இடத்துல நம்ம வந்து ஒத்து போகும், ஓகே இந்த ரேட்டில் போகலாம் அப்படின்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலைங்களா, அதை அப்படியே ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஒரு ஓட்டுநர் அவர் ரைடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேட்டுக்கு தான் போகிறேன், நான் தான் இந்த ரைடை கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு பையனையும் நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த நான் சொகுசாக போகணும், எனக்கு இனோவா வேணும் அப்படின்னா இன்னொரு 50 ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும், அந்த முடிவு அவர் தான் எடுத்துக்கிறார். எனக்கு இனோவா வேணும், நான் 50 ரூபா ஜாஸ்தியாக கொடுக்க ரெடி, எனக்கு 5 நிமிஷத்தில் வருது, நான் இதில் போகிறேன் அப்படின்னு அவரோட ஒப்புதல், ஓட்டுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இங்கே ரைடே கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்ளம் வராது சார். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கினா எல்லாமே வந்து டேக்ஸ் கட்டி தான் எடுக்கணும். இது ஸ்பெஷலாக ரோட் டேக்ஸும் கட்டணும். ஆனால் நம்ம ஊரில் ரோடு சரியாக வச்சிருக்காங்க, டேக்ஸ் மட்டும் கரெக்டாக வாங்கிடுறாங்க. ஏன் பார்லிமெண்ட்ல இதை பற்றிலாம் பேச மாட்டேங்க? கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க மாட்டாங்க. யாரு சாலைகள் வந்து ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா இந்த டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரோட்டில் இருக்கும். இப்போ என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சாலைகள் வந்து ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே தெரியும். ஏன்னா எப்போவுமே வந்து மழைகள் அதிகமாக பெய்து கொண்டு இருக்கிற இடம். ஸோ அப்படி இருக்கும்போது ரோடுகள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நிரந்தர தீர்வாக எதுவுமே இல்லை. இப்போது முன்னாடிக்கு இப்போ ரோடுகள் எல்லாம் இப்போ பரவாயில்ல விரைவில் வந்து எல்லா ரோடுகளும் சரி செய்யப்படும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ரோடோட யூசேஜ் நிறைய ஆகிட்டே இருக்கும்போது இப்போ மெட்ரோஸும் சரி, இப்போ இதெல்லாம் வரும்போது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து ஸ்பிட் ஆக இந்த யூசேஜ் பயன்படும். கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும். சென்னை ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்ஸ்லலாம் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் பெரிய இது இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தெருக்கு குறுகுறு சந்துகள் வந்து ஸ்ட்ரீட்ஸு லேன்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் பழுது இருக்குது. அது லோக்கல் லெவலில் தான் அவங்க பார்த்து இது பண்ணணும். ஏன்னா நான் ஒரு ஜென்ரிக்காக நான் வந்து எல்லா ரோடும் சரியாக நம்ம சொல்ல முடியாது. மெயினாக போக வேண்டிய அந்த ஹைவேஸும் சரி, நம்ம மெயின் ரோட்ஸை வந்து கண்டிப்பாக பராமரிக்க எல்லா நடக்குது. கார் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் உடனடியாக சென்னையில் எல்லா ரோடையும் கிளியர் பண்ணி தள்ளுடு எல்லாம் அடிக்கிறீங்க, சேஃப்டிலாம் கொண்டு வரீங்க. ஏன் மக்கள் தினம் பயன்படுத்துற ரோடு அதே மாதிரி ஒரு இது களத்துல இறங்கி டக்குன்னு ரெடி பண்ணலாம்ல? நிறைய பாலங்கள் நின்றுட்டு இருக்கு. குறிப்பா சொன்னா கோயம்பேட்லயே ஒரு பாலம் நின்றுட்டு இருக்கு, பல வருடங்களா நீங்க உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பத்தி ஏன் எடுக்க மாட்டாங்க? கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் உடனே சுச்சுவேஷன்ல இறங்குறாங்கல்ல. கரெக்ட். இப்போ அதாவது இருக்கிறதுனால கேட்கறேன். அதாவது இது 2 விதங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த ப்ராஜெக்டோட தன்மையும் பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட் நிற்கிறது வந்து மியூச்சுவல், அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட். இப்போ கூட ஒரு மெட்ரோட இஷ்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சென்டரும் ஸ்டேட்டும் வந்து இணைந்து பண்ணும்போது அந்த ஃபண்ட்ஸ் கரெக்டாக வரனால தான் இந்த தடங்கள்லாம் இருக்கிறது. லோக்கல் ஃபண்ட்ஸ் இப்போது சிட்டியை பொறுத்து ஒரு கவுன்சில் அந்த வார்டில் அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. சில இடங்கள் என்னென்னா அந்த ஃபண்ட் அவைலபிலிட்டி இல்லைன்னா திருப்பி அடுத்த இது போகும்போது அது ஹோல்டில் இருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் எல்லாரோடையும் போட்டு முடிக்க முடியாது. ஆனால் வந்து அதுக்கான வேலைகள் நடந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துல ரோடு போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இது ஒன்று போட ஒன்று பழுதாகிட்டே தான் இருக்குது. இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தீர்வு வரும். என்னதான் டாக்ஸி டிரைவருங்க ரோட்ல வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே போனாலும் காவல்துறை, டிராபிக் போலீஸ், இவங்க இருக்கிற காவல்துறை எப்படி போய் நின்னாலும் அவங்க கம்பல்சரி அவங்க வசூல் பண்ணியே ஆகுறாங்க. அதை திருப்பி தட்டி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. இவன் இப்படி பண்ணான்னு சொல்லி இந்த வண்டியை சீஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போற அளவுக்கு பஞ்சாயத்துலையும் போகுது. நிறைய இஷ்யூஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஏன் காவல்துறை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் இது வந்து கேள்வி வந்து யாரும் அரசியல்வாதிகள், யாரும் பொலிட்டிஷியன் சைட்ல இருந்து யாரும் இல்லை. இப்போ இது 2 விதமாக எடுத்துக்கணும். அதாவது வந்து காவல்துறையினர் வந்து அத்துமீறி சொல்கிற ஒரு பக்கம், அதே போல் வந்து நம்மளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமா?
ரெண்டு சைடும் பேலன்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சில காவலர்கள் செய்கிற இதை சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம பப்ளிக்கும் வந்து எவ்வளோ அத்துமீறல்கள் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்குது, எவ்வளோ ரேஷ் டிரைவிங் இருக்குது, இது எல்லாமே. ஸோ இது வந்து மியூச்சுவலாக வந்து நீங்கள் தவறே செய்யாட்டி வந்து பிடிக்க வேண்டிய அவசியமே வராது. ஸோ அவர் நிறுத்துறானா ஏதாவது ஒருத்தனை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்துறாங்கன்னா வந்து செக் பண்ணும்போது பேப்பர் சரியில்லைன்னா கரெக்டா. ஸோ நம்ம சைடில் கரெக்டாக இருந்தோன்னா இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் இதை வந்து கொஸ்டின் கேட்குறேன். கார் டிரைவர்ஸ் இப்போ எல்லாமே ஆப் வந்து சொன்ன உடனே எல்லாம் உள்ள போகிறாங்க. அவங்க குற்றங்கள் சம்மந்தப்பட்ட சில பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாலியல் தொழிலாம் இங்கே நிறைய நடக்குது. ஸோ இது மாதிரி விஷயத்த வந்து எப்படி நம்ம தடுக்கலாம்? ஏன்னா வந்து நம்ம யார் வேணா உள்ள போகலாம், யார் வேணா வெளியே வரலாம். அந்த நேரத்தில் உள்ள போகும்போது அவங்க பிரச்சனை ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி யார் வேணா வந்து 5 பேர்ல யார் வேணா செலக்ட் பண்ணி போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ட்ரிக்ஸ் பண்ணுறவங்க அவங்க காசு அடிச்சுட்டா தேவைன்னு போது அவன் போயிடுவான். பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது அது யார் சால்வ் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லலாம். நீங்க சொல்லலாம். நான் சொல்றது வந்து ஏன்னா இந்த சிஸ்டம்ல அதாவது இந்த ஆப் மூலயமா வந்து என்ன சேஃப்டி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் டெக்னிக்கலாக நம்ம கிட்ட சொல்லலாம். ஆனால் வந்து இந்த சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து நான் என்னென்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். அதாவது வந்து ஒரு கண்காணிப்பு இதுவோ ஒரு அலார்ம் சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து கண்டிப்பாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும் எங்கே நடந்திருக்கு. அடுத்த தொழில்நுட்பமாக வந்து நம்ம ஒரு வருது என்ன சொல்கிறது ஒரு ஸ்டார்டிங் பேனிக் பட்டன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும். ஏன்னா இது வந்து அடுத்த டெவலப்மெண்ட் தான் இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வண்டியில் ஏறுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு இது கேட்ட ஒரு டெலிவரிக்கு ஃபோனை கேட்குறா, ஃபோனை கொடுக்கும்போது ஃபோனை வாங்கிட்டு கொலை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பாராத ஒரு சம்பவங்கள். இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க இதில் என்ன இப்போ இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆப்பில் பொறுத்தவரை ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு சேஃப்டி இருக்குது. அதே போல் வந்து அடுத்த ஒரு அவங்களுடைய வண்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது சேஃப்டிக்கு எதாவது பண்ணுறது வந்து அவங்க டெக்னிக்கலாக அவங்க ஆப்பில் இருக்காங்க. சார் நம்ம ஆப்பில் வந்து ஒவ்வொரு டிரைவர் அட்டாச் ஆகும்போது அவங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டு தான் உள்ள அட்டாச் பண்ணுறோம். அதுக்கான அந்த என்ஐசி இன்டகிரேஷனும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அவங்களுக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருந்தது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர் சங்கத்திலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறதே இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது அவங்கள எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பேரும் நம்ம கூட துணை இருக்காங்க. ஸோ பயணிகளோட பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். அதை உறுதி செய்யும் விதமாக அண்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஃபவுண்டரோட ஃபியூச்சர் பிளானில் என்ன இருக்குன்னா இன்னும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களையோ இல்லை வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ அனுப்பிச்சிங்கன்னா அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறம் காருக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்கன்ற சேஃப்டியை நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்தே கேமராவில் பார்க்கறதுக்கான எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேஃப்டி சிஸ்டம்லாம் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு காவல்துறையோட இணைஞ்சிட்டு வால்யூம் கம்மி சவுண்ட் கம்மி வால்யூம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் காப்பிரைட்ஸ் அடிக்கும். புரியுது சார். பேசிக்கலா அவன் நண்பர் தான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவன் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஐபி இறங்க முடியாதுல்ல. முடிக்கிறதையும் கொஞ்சம் சமணம் கூட கட் பண்ணுங்கப்பா. அவரு எப்படி ஒரு வேலை கொடுங்க, அவருக்கு டைம் இருக்கு. கண்டிப்பா உடனே போனோம் வேலை. என்ன பில்டப் கொடுக்குறியா இல்லாட்டி இது பண்றியா? டைமிங்ல தானே இருக்கீங்க. இவன் சொல்ல மாதிரி சேஃப்டி கேமராவும் மாட்டல, கேமரா மாட்டல. பட் அது கஸ்டமர் ஏற்றுப்பாங்களான்ற ஒன்று இருக்கு. ஸோ அதனால அது செக்யூரிட்டி இது இருக்கு, அவன் ப்ரைவசி இது இருக்கு, இது எல்லாமே நிறைய ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அதனால தான் மேபி ஆப்பில் வந்து உள்ள வரும்போது நம்ம ஒரு காரில் ஏறினாங்கன்னா இந்த இடத்துல ஏறி இருக்காங்க அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுற மாதிரி நம்ம அவங்க இப்போ நான் என்னோட ஒய்ஃப் அனுப்பிச்சிருக்கிறேன் திருப்பி பேச விட முடியும். அதான் சார் நாங்கள் அதுக்கு அதான் அதோட சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் கீழே தானே இருக்காரு. அப்படியா? அது திரும்ப முதல்ல இருந்து போயிடலாங்களா அந்த கேள்விக்கு? ஓகே. ஸோ பயணிகளோட பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இப்போது
தமிழ்நாடு காவல்துறையோட பிங்கு சார் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம காவலன் ஆப் கூட கனெக்ட் பண்ண முடியுமா, வேறு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, உள்ள கேமராவை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்கோம். அண்ட் குறிப்பாக தொழிற்சங்கங்கள், நம்ம கேப் ஓட்டல்கள் தொழிற்சங்கத்து கூட நம்ம இவ்வளோ கனெக்டடாக இருக்கிறதே இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது அதை இமீடியட்டாக சால்வ் பண்ணணும் தான். நான் முதல்ல சொன்னீங்களா, நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு போனதுக்கான ரீசனும் அதுதான். ஒரு ப்ராப்ளம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற ஆள், அந்த லோக்கல் ஆள் ஃபிசிக்கலாக உள்ளே இறங்கி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகளுக்காக தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு எடுத்துகிட்டு போனோம் சார். ஸோ நம்ம டிரைவர்ஸுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சரியான விலையில் இந்த கேப் சேவையை கொடுக்கணும், பாதுகாப்பான முறையில் கேப் சேவையை கொடுக்கணும். சுத்தமாக வண்டி ரொம்ப, அதாவது கேப் எப்பவுமே நம்ம வந்து ப்ளஷர் கார்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து அந்த ப்ளஷர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. அவங்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுக்குறது தான் எங்களுக்கு. ஸோ நாங்கள் கஸ்டமர் அண்ட் டிரைவர் 2 பேருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து 2 சைடுமே சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் எங்களோட கடமைகள் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழிசை மேடம் வந்து விஜய் சார் வந்து தண்ணியில் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடை பற்றி பேசியிருக்கிறாங்க. கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காருப்பா, அதெல்லாம் தண்ணியில தான் எழுதணும். அதுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய தாடி பாலாஜி பேசும்போது சொல்லியிருக்காரு, அவங்க ஏற்கனவே பாண்டிச்சேரியில் இருந்ததுனால தண்ணியை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது 2 நாள் முன்னாடி இதே மாதிரி பிசிகா கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசியிருக்காருன்னா அது மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் வந்து அவங்க மனசு வருத்தப்பட்டா நான் மன்னிப்பு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அப்பாலஜி பண்ணியிருக்காரு திருமாவளவன். ஆனால் இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ தாடி பாலாஜி சொல்றது, ஏன்னா அவங்க முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கிறாங்க. இப்போதான் இவங்க அரசியலே ஸ்டார்ட் பண்றாங்க. அரசியல் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் விஜய் கூட தாடி பாலாஜி தான் உள்ள நுழையிறாங்க. ஒரு சாமி பூஜை போட்டோடனே அரசியலுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. அதுவும் கரெக்டாக கொடுத்தா பரவாயில்ல. இப்போ ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கருத்துக்களை வந்து பேசுறதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது விஜயண்ணன் வந்து இப்போ புதுதாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதோட இப்போ பந்தக்காலில் இப்போ தான் நட்டிருக்காங்க. மாநாடு நடக்க போகிறது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஃபேஸ்ட் மேனரில் போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய அரசியல் என்ட்ரி வரும்போது வந்து விமர்சனம் வந்து பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாநாடுகள் நடக்கட்டும் அது வந்து அது எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பார்த்து நம்ம பேசணும் தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து பாட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் விஜயன். சரிங்களா, இப்போ வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 1 லட்சம் பேர் தான் உள்ள வரணும்னு. ஆனால் 10 லட்சம் பேருக்கு மேலே மெம்பர்ஷிப் ஆகிட்டு கண்டினியூ பண்ண போகிறாங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ண? நீங்களும் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்கும் இதெல்லாம் இப்படி பண்ணலான்ட்டு. புதுசாக வருவாங்க. இப்போ வந்து ஒன்றும் கிடையாது. குஷி ஆனந்த் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேலைக்காரர் சரி, வேலையாட்களாக இருந்தாலும் சரி, வேலையை விட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் கட்சியில்? இல்லை, வேலையை விட்டுட்டு வாங்கன்றது வந்து ஒரு சரியான இது இல்லை. அதை நம்ம சொல்லி, ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தரை படிக்க வச்சு ஒரு வேலையை செஞ்சு அவன் ஒரு ஃபேமிலி இருக்கும், அவனுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வேலையை விட்டு வாங்கன்ற அந்த ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒன்று தான். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது இப்போ தொழில் விட்டுட்டு வாங்கன்னு எல்லாருமே வேலையை விட்டுட்டு வரவும் போகிறதில்ல. ஸோ அதாவது இது எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க, அதை ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி, ஏன்னா வேலையை விட்டு கூட வாங்கினா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ அதை பற்றியில் கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. பாப்போம் இந்த மாநாடு நடந்து முடிந்தோன்னே எப்படின்னு இருப்பேன். கண்டிப்பாக நடக்கும். கெஸ்ட்டுங்கெல்லாம் இருக்காங்க. மாநாடு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அரசியல் கட்சி இறங்கிட்டாரு. ஒருவேளை 2026 காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி சேருமா இல்ல டிவிகே கூட கூட்டணி போகிறதுக்கு? இப்போ எங்களுடைய கூட்டணியில் உறுதியான கூட்டணியாக தான் இருக்கிறது. இது அடுத்த கட்ட எல்லாமே வந்து மேலிடம் தான் அதை பற்றி பேசும். லாஸ்ட் கொஸ்டின்னா தப்பா நினைச்சு, அதாவது இப்போ கோட்டு படத்தை வரதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு பார்க்குறவங்களாம் நீங்கள் கோட்டில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இப்போ கோட் படம் வந்ததுக்கப்புறம் படத்தில் இல்லையான்னு கேட்குறேன், ஏன் வரலன்னு கேட்குறேன். என்னென்னா கரெக்டான வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னால வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கரெக்டாக அமையும் இல்லை. பண்ணலான்னு ஒரு இது இருக்கும்போது கூட எலெக்ஷன் டைமாக இருந்தது. ஸோ அதனால் வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா என்டையர் நம்ம வெங்கட் பிரபு ஃபேமிலி எல்லாம் இருக்கும்போது நம்ம மட்டும் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
ஸோ மக்களுக்காகவும் ஓட்டுநர்களுக்காகவும் உருவாக்கின ஆப் இது. பவன் கல்யாண் வந்து சனாதனத்துக்கு சொல்லியிருக்காரு. கவுண்டர் உங்க கூட்டணி கட்சிக்கு தான் சொல்லியிருக்காரு.